Hello LPKPs and Kodipani channel members, viewers and subscribers அனைவருக்கும் மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு வெப்சைட் வந்து இப்போ ரீசெண்டா தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வெப்சைட்டோட நேம் வந்து m.vivaenergy-fund.ru. ஸோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக நம்மளால ரூபாய் 12,870 ரூபா வரைக்கும் சின்ன சின்ன டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது மூலமாக சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத ரொம்ப ஜெனுவினா நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வெப்சைட்ல நம்ம வேலை பார்க்கறதுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீயோ இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸோ பே பண்ணாதான் கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கு தெரிவிக்கிறது என்னன்னா, இந்த வெப்சைட் இல்ல இந்த இணையதளத்தோட நம்ம வந்து எந்த வித பார்ட்னர்ஷிப்போ இல்ல கொலாபரேஷனோ மெயின்டைன் பண்ணவே இல்லை. இந்த வீடியோ ஜஸ்ட் உங்க பப்ளிக் அவேர்னஸ்க்காக வேண்டி மட்டும்தான் இதை டெலிகாஸ்ட் பண்றோம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த m.vivaenergy-fund.ru இந்த வெப்சைட்டோடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். இந்த வெப்சைட்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வெப்சைட்டோட நேம் வந்து m.vivaenergy-fund.ru. ஸோ இதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் வந்து இருக்குது. ஆக்சுவலாக எதுக்காக இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடோட நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, ஏன்னா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் இல்லாமல் உங்களால் வந்து ரெஜிஸ்டரே பண்ண முடியாது, சரிங்களா? ஸோ இதே ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோவை ஜஸ்ட் டெமோ பர்பஸ்க்காக மட்டுமே நீங்கள் வந்து பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், இந்த வெப்சைட்டில் இந்த இணையதளத்தில் நீங்கள் வேலை பார்க்கணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. அகைன் நீங்கள் இன்னொன்று நோட் பண்ண வேண்டியது, இதில் வெப்சைட்டில் வந்து m. அப்படின்னு வந்து இருக்குது. அதே மாதிரி fund.ru அப்படிங்கிற வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை ரஷ்யன் டொமைனாக இருக்கலாம். எதுக்காக வந்து இந்தியன் கான்டாக்ட் நம்பரை வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து தெரியல. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணும். நிக்நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இன்விடேஷன் கோட் வந்து அப்படியே தான் வந்து இருக்குது. அது எதுவுமே நீங்கள் வந்து என்டர் பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு OTP ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ 2 minutes டைம் அப்படிங்கிற வந்து கிடைக்கும். அதுக்குள்ளே அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் 5 digit ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணும். அதுக்கு பிறகு கண்டினியூ அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்த பிறகு இந்த மாதிரி ட்ரேட் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 digit ட்ரேட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற வந்து நீங்களாவே வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு கன்ஃபார்ம் அப்படிங்கிற வந்து கொடுங்க. ஸோ எடுத்த உடனே இந்த மாதிரி சக்ஸஸ் மெசேஜ் அப்படிங்கிறது வரும். ஸோ எப்படி வந்து உங்களுக்கு வந்து அந்த விவா எனர்ஜி அஃபிஷியல் சேனல், அதாவது வந்து டெலிகிராம் சேனல் அப்படிங்கிற வந்து காமிப்பாங்க. அதை கிளிக் பண்ண உடனே டெலிகிராம் சேனலுக்குள்ள போகும். ஸோ ஹோம் பேஜ் செக்ஷனில் வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் நேம் அப்படிங்கிற வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்போ சைன் அப் போனஸாக ஒரு 19 ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து வித்ட்ராயல் பேலன்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது. அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் நீங்கள் வந்து 450 ரூபா நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா டெய்லி இன்கம்மாக ஒரு 67 ரூபா வந்து 9 நாளைக்கு கிடைக்குமாம்மா. ஸோ மொத்தமாக உங்களுக்கு வந்து 607 ரூபா கிடைக்க போகுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு பிளான் இருக்குது, பிட்டுமென் அப்படின்னு வந்து இருக்குது. 519 ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் 49 நாளும் உங்களுக்கு வந்து டெய்லி இன்கமாக 160 ரூபா கிடைக்குமாமா. டோட்டலாக உங்களுக்கு வந்து 7,883 ரூபா கிடைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே கூட நம்ம வந்து பாஸ் ஆகிட்டு, ஸோ அந்த மாதிரி ஒரு பிளானும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1,500 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா 26 நாள் முடிவில் உங்களுக்கு வந்து 12,870 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டெபாசிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க வந்து வச்சிருக்காங்க. இதே மாதிரி டாஸ்க் அப்படிங்கிற சிஸ்டம்குள்ளே நீங்கள் வந்து உள்ளே போகும்போது டெய்லி அட்டெண்டன்ஸ் அப்படின்னு வந்து வச்சிருக்காங்க. டெய்லி நீங்கள் சைன்இன் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு 9 ரூபா டெய்லி கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி 19 ரூபா சைன் அப் போனஸ் அப்படிங்கிற வந்து எடுத்திருக்கோம். இந்த 9 ரூபா சைன்இன் போனஸாக அவங்க வந்து கொடுக்கறதுனால 19 + 9 28 ரூபா நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து கிடைக்க போகுது. ஸோ அவங்க என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரெஃபரல் மூலமாகவும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்கள் ரெஃபரல் வந்து விஐபி லெவல் 1 வந்து ரீச் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து 10 rupees வந்து கிடைக்க போகுது. அடிஷ்னல் ரிவார்டா ஒரு 49 ரூபா வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி போனஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க ப்ளஸ் ரெஃபரல் மூலமாகவும் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. இப்படி வந்து இன்வைட் டு ஆக்டிவேட் 30, 50, 100, 1000 அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ரெஃபரல் வந்து இந்த மாதிரி விஐபி லெவல் 1 வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 1000 ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு 8,090 ரூபா கிடைக்க போகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன விஐபி லெவல் அப்படிங்கிற வந்து கோத்ரூ பண்ணலாம். ஸோ விஐபி லெவல் 0, 1, 2, 3, 4, 5 அப் டு 8 வரைக்கும் இருக்குது. என்ன அப்படின்னா விஐபி லெவல் 0 ஒன்றுமே கிடையாது. விஐபி லெவல் 1 என்னென்னா, நீங்கள் வந்து 519 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக VIP level 1 வந்து அச்சீவ் பண்ணிடுவீங்க.
ஸோ இப்படி வந்து 5,900 ரூபா இப்படி கம்ப்ளீட்டாக விஐபி லெவல் 8 பக்கத்தில் வரும்போது, அதாவது வந்து 15,90,000 பக்கத்தில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் விஐபி லெவல் 8 வந்து அச்சீவ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் டீம்ஸ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இருக்கு. நீங்கள் ரெஃபரல் மாதிரி தான், டைரக்ட், அப்புறம் லெவல் 1, அப்புறம் லெவல் 2 இந்த மாதிரி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி அப்படிங்கிற செக்ஷனை வந்து கோ த்ரூ பண்ணும்போது அவங்க என்னெல்லாம் சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து தெரியுது. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி வந்து கம்மியாக, ஒரு மாதிரி டிஸ்டார்டடாக, கொஞ்சம் பெருசாக ஆக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து கிளிக்கபிளாக இருக்கணும். ஸோ அவங்களுடைய ஃபோட்டோஸ், அவங்க என்ன பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து காமிக்கணும். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஸோ இந்த வெப்சைட்டில் கார்ட்ஸ் அப்படிங்கிற செக்ஷன் வந்து இருக்குது. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணால் நமக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆட் நியூ கார்டு அப்படின்னு வந்து கொடுத்த உடனே இந்த மாதிரி ஒரே ஒரு வித்ட்ரா ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட் வழியாக தான் நம்மளால வந்து வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ ஐஎஃப்எஸ்சி கோடு, கார்டு ஹோல்டர் நேமு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. பட் வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க. இந்த வெப்சைட்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை. ஸோ நீங்கள் ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணும்போது எடுத்த உடனே இந்த மாதிரி விவா எனர்ஜி ஆஸ்திரேலியா டெலிகிராம் சேனல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த டெலிகிராம் சேனலில் வந்து 6,245 பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்க என்னெல்லாம் கமிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கான்டாக்ட் நம்பரோ இல்லை ஒரு அட்ரஸோ ஒரு பின்கோடோ எதுவுமே இல்லை. ஸோ எந்த இடத்துல இருந்து இவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற வந்து தெரியல. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஏதாவது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஜஸ்ட் ஒரு டெலிகிராம் சேனல் மட்டுமே வச்சிருக்காங்க. ஸோ திடீர்னு ஆப்பில் ஒரு 20 நாள்லையோ இல்லை ஒரு 25 நாள்லையோ இல்லை ஒரு 30 நாள்லையோ வந்து இந்த கம்பெனியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா யார்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத 2 தடவைக்கு 3 தடவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இல்லை. அந்த டொமைன் நேமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஸோ எனிவே நம்ம வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணலாம். m.vivaenergy-fund.ru ரிவ்யூ இல்ல வந்து ரியல் ஆர் ஃபேக் அப்படின்னு வந்து கொடுக்கலாம். ஸோ நமக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து iwebchk.com வந்து ரிவ்யூஸ் இருக்கு. இது போக நமக்கு வந்து productreview.com வந்து ரிவ்யூஸ் இருக்கு. இது போக scamadvisor.com ரிவ்யூஸ் இருக்கு. b4review.com ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம iwebchk.com வந்து ரிவ்யூஸ் பார்க்கும்போது இந்த வெப்சைட்டுக்கு கிடைச்ச ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து வெறும் 54.9%. எதுக்காக அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஓப்பனா வந்து இல்லை, அதனால வந்து குறைய ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து கிடைச்சிருக்கு. productreview.com.au வந்து பார்க்கும்போது இந்த வெப்சைட் பார்த்தோன்னா ரெலவென்ட் ரிவ்யூ வந்து பார்க்க முடியல. ஆக்சுவலா இவங்க கொடுத்த ரிவ்யூ வந்து விவா எனர்ஜி ஷெல் கார்டுக்கு அதுலயுமே வந்து குறைய ரேட்டிங்ஸ் தான் கிடைச்சிருக்கு. பட் scamadvisor.com வந்து பார்க்கும்போது இந்த வெப்சைட்டுக்கு வந்து கிடைச்ச ட்ரஸ்ட் ரேட்டிங் வந்து ஜாஸ்தி. இந்த சைட்டை வந்து சேஃபாகவே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கு. 100க்கு வந்து 85 அப்படின்னு வந்து கிடைச்சிருக்கு. கொஞ்சம் கீழே நெகட்டிவ் ஹைலைட்ஸ்ல வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த சைட்டோடைய கண்டென்ட்டை வந்து எங்களால் அனலைஸ் பண்ண முடியல அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைட்டோடைய கண்டென்ட்டை அனலைஸ் பண்ண முடியலன்னா எதுக்காக இவ்வளோ பெரிய ட்ரஸ்ட் ஸ்கோரை கொடுத்துருக்கீங்க? b4review.com வந்து கொஞ்சம் ஓப்பனாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் ஷேர் பண்ணால் அதே இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த லிங்கை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 5th ஆகஸ்ட் 2024 தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளான்ஸ் எல்லாமே அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே தான் 30% இல்லைனா வந்து 5% ப்ளஸ் 100 ரூபா வந்து லெவல் 1க்கு வந்து கொடுக்குறாங்க. லெவல் 2க்கு வந்து 2%, லெவல் 3க்கு வந்து 1% வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக வந்து ஃபேக்கு, டூப்ளிகேட் கம்பெனி லோகோ அண்ட் நேமை வந்து யூஸ் பண்ணுறாங்க. விவா எனர்ஜி வந்து இந்த மாதிரி எந்த வித ஏர்னிங் ஆப்பும் லான்ச் பண்ணதில்லை. அதே மாதிரி கூகுள் பிளே ஸ்டோர்லேயோ மொபைல் பிளே ஸ்டோர்லேயோ இவங்க வந்து ஆப்பை வந்து எதுவுமே லான்ச் பண்ணவே இல்லை. சோஷியல் மீடியாவில் வந்து இவங்க ஆக்டிவாக இல்லை அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வெப்சைட்டோடைய ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து இந்த ஏஜிகோ கார்ப்பை தான் வந்து நினச்சேன். ஆக்சுவலாக இந்த வெப்சைட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். m.agco-ind.ru அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ இந்த டொமைனையும் நீங்கள் வந்து இந்த டொமைனையும் பாருங்க, எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் தான். நீங்க ஒருவேளை அந்த வீடியோ பார்க்கலன்னா தயவுசெய்து அந்த வீடியோ பாருங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்கு. ஸோ இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து கிடைச்சது. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்ம மொபைலில் பார்க்கும்போது வெரிஃபிகேஷன் ரிமைண்டர் அப்படின்னு போட்டு
இந்த 5 டிஜிட் ஓடிபியை வந்து காமிக்குது. ஸோ உங்களுடைய ஓடிபி வந்து இது ஃப்ரம் கிரண் ஐக்கியா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எதனால வந்து விவா எனர்ஜி வந்து இப்படி வந்து கிரண் ஐக்கியா வந்து மென்ஷன் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அவேர்னஸ் வந்து கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து காமிக்கிறேன். ஸோ விவா எனர்ஜி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணும்போது அதே லோகோ மென்ஷன் பண்ணி ஒரு ஒரிஜினல் கம்பெனி அப்படிங்கிற வந்து இருக்கு, விவா எனர்ஜி ஆஸ்திரேலியா. ஸோ இது வந்து ஒரு லிஸ்டட் ஆஸ்திரேலியன் கம்பெனி. இவங்க ஆக்சுவலாக வந்து ஆயில் ரிஃபைனரியை வந்து ஓன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து லைசன்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஷெல் பிராண்டட் ஃபியூவல்ஸ் ஆயில்ஸை வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஒரு ஒரிஜினல் கம்பெனி. இந்த ஒரிஜினல் கம்பெனிக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனிக்கும் எந்த வித சம்பந்தமும் இல்லை. ஸோ இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ப்ராப்பரான கான்டாக்ட் செக்ஷன் அப்படிங்கிற வந்து இல்லை, ஒரு மொபைல் நம்பர் இல்லை, ஒரு அட்ரஸ், பின்கோடு எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி ஒரு 20 நாள்லையோ ஒரு 25 நாள்லையோ இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா நீங்க இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து அப்படியே போயிடும். ஸோ இந்த வெப்சைட்ல வந்து வேலை பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம சொந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து அவசியமே இல்லை. நம்ம சேனல்ல நிறைய இந்த மாதிரி வீடியோஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எது வந்து உண்மையான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எது வந்து ஃபேக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ இந்த வெப்சைட் பத்தி காமிச்ச உடனே எடுத்த உடனே நம்ம சொல்றோம் ஏஜிகோ கார்ப் மாதிரி தான் இந்த வெப்சைட்டு, தயவுசெய்து இந்த வெப்சைட் பக்கம் போயிடாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப போல்டா ரொம்ப ஜெனுவினா நம்ம சேனல்ல வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்காக இந்த வெப்சைட்ல இன்வெஸ்ட் பண்ணி அதை ஒரு ப்ரூஃபா காமிச்சு தான் இந்த வெப்சைட் வந்து ஜெனுவின் அப்படின்னு வந்து காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ், ஃபாலோவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறது, இந்த வெப்சைட் பக்கம் தயவு செய்து போயிடாதீங்க. வேற ஏதாவது ஒரு ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில நம்ம டைமை மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி பணம் சம்பாதிக்கிற வழியை பார்க்கலாம். ஸோ இதுல உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிஃபிகேஷன்ஸ், கொஸ்டின்ஸ், குவரிஸ், பாஸ்ட் இல்லை நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ இந்த யூஸ்ஃபுல் அவேர்னஸ் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருந்திருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியில உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹாப்பி ஏர்னிங்.